நீரோஜம்மா நம்ம பாப்பாக்கு அனிக்கான்னு பேர் வைக்கலாம். அனிக்காவா? நல்லாதான்க்கா இருக்கு. அனிக்காங்கிற பேர்ல நல்லாவா இருக்கு? வானரி ஏதோ வாயில அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காவே. எனக்கு இந்த பேர் அவ்வளவா பிடிக்கல. என் பேத்திக்கு திருநீரை செல்வி மங்கையர்கரசி குலவதி குலாலினி தான் வைக்கணும். இது என் மாமியார் பேரு, அது ஞாபகார்த்தமா இருக்கட்டும். ஏன் உங்க மாமியார் நினைவு சின்ன பேர் இங்க தான் கொண்டு தொடுப்பீங்களோ? அந்த பேர்ல என் தங்கச்சி பிள்ளைக்கு வைக்க முடியாது. பேராது ஊர் மாதிரி இருக்கு. பிள்ளைக்கு பேர் வைனா ஊர் அட்ரஸ் நாட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிக்க தெரியா? அனிக்காங்க பேரு 3 எழுத்துல அம்சமா இருக்கு. இந்த பேர்ல உங்க மகன் பேரும் வருது, என் தங்கச்சி பேரும் வருது. அரவிந்துக்கு ஆ, நிரோஜாங்க பேரு என் தங்கச்சி நீ சேர்த்திருக்கீங்க. காங்கிற எழுத்த கூட சேர்த்திருக்க அனிகா. சரோஜா அப்படின்னா அனிஷான்னு வைக்கலாமேம்மா. காவை விட ஷா நல்லா இருக்குல்ல? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல இந்த பேர்ல எதுவும் திருத்தணும்னா என் தங்கச்சியா அவ புருஷனை திருத்திக்கிறட்டும். நிரோஜா அக்கா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன உனக்கு பிடிச்சதும் உன் புருஷனுக்கு பிடிச்சதும் வைக்கணும். 2 பேரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. நாளைக்கே உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். சரிக்கா. ஏமா என்ன பேரை தங்கச்சி புருஷனை செலக்ட் பண்ணிடுவாவே. நாளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன்ல நான் எல்லார் வீட்லயும் போய் கூப்பிட்டுட்டு வந்துறியேம்மா. சரிம்மா சரோஜா, எல்லா ஏற்பாடையும் நீயே பாத்துக்க. சரிம்மா, எல்லாம் பாத்துக்கலாம். தம்பி சேகரு, நாளைக்கு நிரோஜ பிள்ளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன்ல பூ, அதுக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்னது அந்த கருவாடா? பேர் ஏற்பான் அந்த கருவாட்டை உனக்கு என்ன கட்டியா வச்சிருக்கு? 2 பேரும் சேர்ந்து ஊர்வலம் போய் கூப்பிடி இருக்கு. என்னல மனசுல நினைச்சிட்டு இருக்கா? இல்லக்கா, அவங்க வீட்ல நம்ம வீட்ல என்ன ஃபங்க்ஷன்? அவங்க வீட்ல வந்து நம்ம வீட்ல வந்து போய் கூப்பிட்டா போதாதா? அதுக்கு தான் சொல்றேன். நீ கூப்பிட்டு கிழிச்ச வரைக்கும் போதும். ஒண்ணு கூப்பிடாண்டா. நீ நான் சொல்ற வேலை மட்டும் பாரு. என்னடா? வீட்டை தூத்து பறிக்க எள்ளி நல்ல ஒட்டை அடிச்சு டெக்கரேஷன் பண்ணனும். அப்புறம் இன்னொன்னு மாப்பு போடணும். மாப்பு போட வீடு தூக்க என்ன அந்த கருவாட்டை கூப்பிடு. ஒட்டையே நீ அடி. சரிக்கா, இது போதும். என்னல போதும்? என்ன போதும்? இல்லக்கா, பெருக்கெடுக்க என்னால முடியாதுல, அதான் போதானே. இந்த பாய் தம்பி ஜேகரு, உன் பேச்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை. அந்த கருவாடை வீட்டுக்குள்ள கூட்டி வச்சிட்டு கும்மி அடிக்கலான்னு மட்டும் நினைச்சுக்கிடாத. வீடு முழுக்க கிளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி விடணும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஒண்ணு மெயின் விஷயம் அதான், வரவியலுக்கு பூரா சாப்பாடு போடணும். அதெல்லாம் வீட்டுல வந்து சமைச்சு போட்டுக்கிட முடியாது. ஃபங்க்ஷன் வேலைக்கு சமைச்சு கொடுப்பால, வீட்டை சொல்லி வச்சு வாங்கு. அது வந்து பூ நல்ல சாப்பாடா இருக்கணும். பிரியாணி போட்டுடலாமா? அந்த பிரியாணிக்கு கத்தரிக்காய் தொக்கு வைப்பா பத்தி அது, அப்புறம் தயிர் பச்சடி, முட்டை, சிக்கன் 65, அப்புறம் இனிப்பு வைக்கணும்ல, அதுக்கு பிரெட் அல்வா. அப்படியே பூ, இது நல்லா இருக்கே. தம்பி சேகரி அப்படின்னா ஒரு 500 இலைக்கு சொல்லு. எக்ஸ்ட்ராவா என்னது வைக்கிறது? இலை போட்டு சாப்பாடு வச்சு தண்ணி வைக்கணும். தண்ணிக்கும் சொல்லிருப்பு. யார் என்ன சொல்றது? எல்லாரும் வந்தோடனே குடிக்க ஜூஸ் கொடுப்போமா?
ஓனர், மீண்டும் உங்களுக்கு ஆழ்ந்த வணக்கம் ஓனர். சரி, இது என்ன கும்பிடு, கல்ல கும்பிடு. ஆழ்ந்த வணக்கம் எனக்கு போறேன்னு சொன்னனும் என்னமோ ஆழ்ந்த அனுதாபம் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிங்க ஓனர், அதை விடுங்க. எதுக்கு வந்து எங்க வீட்டுக்கு? ஆமா, பிளாஸ்க காணோம். ஏம்மா தாயே, உன் வீட்டுல நான் காப்பி குடிக்க வரல. உன் காப்பியும் எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரிங்க ஓனர், எதுக்கு வந்தியப்போ? மாசமா இருக்கால பிள்ளை, பாத்துட்டு போலான்னு வந்தியலோ? ஆமா, நீ மாசமா இருக்க மாதிரி தானே இருக்கா? அங்க ஓடி அங்க குதிச்சிரியா அங்க குதிச்சிரியா? எங்கேயாவது மாசமா இருக்க மாதிரி இருக்கிறியா? நான் உன்னை பார்க்க வரல. ஆண்டி எங்க? யார் ஓனர்? எங்க மாமியார் கேக்குறீங்களோ? மாமியார், பெரிய மாமியார். உலகத்துல இல்லாத மாமியார் உனக்கு கிடைச்சிட்டாவே. தலையில தூக்கி வச்சுட்டு ஜங்கு ஜங்குன்னு ஆடு, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்ல மாமியார் மட்டும் உனக்கு கிடைச்சிருந்து பூமியில கால் பண்ண மாட்டா. தலைகீழ தான் நடப்பா, பேர் எடுப்பா. ஏய், ஐயோ, ஆண்டி எப்போ வந்துச்சு? நாசமா போச்சு, பேசக்கூடாதுல பேசுமே. ஏய், இவகிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க நீ? ஆண்டி, உங்களை பத்தி இவகிட்ட நல்ல விதமா 2 வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் உலகத்துல யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டிய. நீ என்ன சொன்னானே கேட்டுட்டு வந்து நிக்க. நல்ல மாமியார் கிடைச்சிருந்தா காலம் விட மாட்டான்னு சொல்லியா? என்னைய பார்த்தா கெட்டவ மாதிரி தெரியுது உனக்கு? ஐயோ இல்ல ஆண்டி, நீங்க தான் ரொம்ப ரொம்ப நல்ல மாமியார்னு சொல்ல வந்தே, அதுக்குள்ள நீங்க வந்துட்டிய. தெரியும், உன்னைய பத்தி நல்லா தெரியும் எனக்கு. ஆமா, இப்ப எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கா? அது வந்துங்க ஆண்டி, எங்க வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணதான் வந்தேன். சரி, அப்படின்னா என்ன? என்னன்னே தெரியாம எதுக்கு செய்யும் சொன்னியா ஆண்டி? ஏத்தே, ஓனர் அவி வீட்டுக்கு நம்மள கூட வந்திருக்காவத்தே. எனக்கு தெரியாதா? நீ இத வேற சொல்லணுமா? ரொம்ப தான் நடிக்காதவே ஆண்டி. அதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல, எதுக்கு அப்படி கேக்குறியே? போங்க ஆண்டி, கொஞ்சம் குறும்பு. இப்ப எதுக்கு இங்க வந்தா? ஆண்டி, அது வந்து நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். உன் வீட்ல மட்டும் வார வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கு. இங்க வந்த நாள்ல இருந்து உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ஓயாம வர மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஃபங்க்ஷன்? உன் தம்பிக்கு காது குத்துறீங்களா? ஆண்டி, காது குத்த சீக்கிரம் வரும். ஆனா இப்போ என் தங்கச்சி பிள்ளைக்கு பேர் வைக்க வர பாத்துக்கிடுங்க. சாப்பாடுலாம் உண்டு, கண்டிப்பா வந்துருங்க. அதுவும் பிரியாணி போடுற ஆண்டி. அப்ப நான் என்ன ஜோத்துக்கு ஆளி இல்லாம இருக்க? உன் வீட்ல தான் வந்து திங்கணுமா? ஐயோ ஆண்டி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பாடு இருக்காதோன்னு நினைச்சிட கூடாதுல்ல. வீட்ல பொங்கி வைக்கணுமே நினைக்க கூடாது. அதுக்காக தான் சொல்லி ஆண்டி முன்னுக்குட்டியே. எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல சாப்பாடு எல்லாம் உண்டு, கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்கும். கண்டிப்பா வந்துருங்க ஆண்டி, அங்கில கூட்டிட்டு வந்துருங்க. குழந்தைம்மா, நீனோ மாணிக்க தம்பி கூட்டிட்டு வந்துருமா? சரிங்க ஓனர், நான் இல்லாமல இன்னைக்கே வந்துட்டுமா ஓனர்? வீட்டை ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காவ. இன்னைக்கே வந்தா தூசி ஒத்துக்கிறாது. நாளைக்கு வந்தா போதும் நீங்க. சரி ஓனர், காலையிலே வந்துடுறேன். ஓனர், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்? பிரெட் வாங்கிட்டு வா, இல்லனா ஜாம் வாங்கிட்டு வா. சரி, gift எப்படி கேட்டு வாங்குறிய? வெக்கமா இல்ல? ஆமா, இது ஒரு gift. இத கேட்டு வாங்குறதுக்கு நாங்க வெக்கப்படணும். போங்க ஆண்டி, வயித்தச்சல கிளப்பாம ஃபங்க்ஷனுக்கு வந்து சேருங்க. ஏய், நீ வந்துரு. சரிங்க ஓனர், என்னையெல்லாம் கூப்பிடாட்டுமே வந்துருவேன். சரி சரி. ரொம்ப நேரம் நாடகம் நடிச்சிட்டு போவா. ஏய், அவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனா அவ்வளவுதான் உன்னை தொலைச்சிருவேன். ஏற்கனவே அவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நிறைய தடவை போய் மொய் செஞ்சிருக்கு. இதுக்கும் போய் செய்யாண்டா, வீட்ல இரு. எங்க ஓனர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? நான் நீங்க சொன்னாலும் கேட்க முடியும், நான் கண்டிப்பா போவேன். சரி, என் குணத்துக்கு எனக்கு வர வேண்டிய மர்மவளா இவ. உனக்கு ஆக மாட்டா, நல்லா வந்து வாச்சிருக்கா பாரு எனக்குன்னு. இவதான் வேணும்னு அவன் தலையில நின்னால அவனை சொல்லணும். அந்த கிழவி இவதான் உலகத்துல இல்லாத மர்மவன் பேசிட்டு தெரியுது. பியாத்தி மாமியாருங்கிற ஒரு மரியாதையே கிடையாது. என் மாமியார் கிட்ட நான் இப்படியே பேசுவேன்? நில நடிப்பே உட்காருவேன். இவ இப்படி திமிரெடுத்து ஆடியதுக்கு அந்த கிழவிதான் காரணம். அந்த கிழவி கொடுக்குற இடத்துல தான் இப்படி ஜங்கு ஜங்குன்னு ஆடிட்டு தெரியா. என்னையே ஒரு தூசியை நினைச்சிட்டு இருக்கா. நான் யாருங்கதா எனக்கு சீக்கிரம் பாப்பா இவ. பாத்து பாத்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாய் என. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன், நீ வருவாய் என. நான் வருவேன் இவ்வளவுக்குள்ள காத்து கிடந்தேன். உங்க வர்றவக்குள்ள யாரு இங்க காத்து கிடந்தாவ? ஓயாம எங்க வீட்டுக்கு வர்றீல எதுக்கு? நாங்க வந்தா மட்டும் யாத்துக்கிடவே மாட்டீங்க.
நீ உறுப்பினரோ ஊறி போன நாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாத்தால வர சொல்லி அவகிட்ட தான் சொல்லுவேன். அவதான் அந்த வீட்டுக்கு பெரிய ஆளு. வர சொல்றேன். எம்மா ஓனர் ரவியல் வந்திருக்காங்க வா. ஏ அம்மம்மா என்ன சவுண்டு? ஏன் போயிட்டு தான் உங்க அம்மா வர சொன்னேனே. இங்க பாருங்க நான் இதுல தான் நிப்பேன். இது எங்க வீட்டு சொந்த வீடு. நான் எதுல வேணாலும் நிப்பேன் நடப்பேன் ஓடுவேன். அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரோஜாக்கா வாங்கக்கா. சாமிமா போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பி போடுமா சரோஜாக்காக்கு கொடுப்போம். எம்மா ஒண்ணு வேண்டாமா சும்மா வந்துட்டு போறவியலுக்கு எதுக்கு காப்பி போடணும்? ஆமா இல்ல நம்மட்ட இங்க போடிய காப்பியை உட்கார்ந்து குடிச்சிட்டு தான் போவோம். இங்க பாச்சில்பா உன் மாவ பேச்சு சரியில்லை கண்டிச்சு வச்சுக்க. ஏக்கா அவ சின்ன பிள்ளைக்கா. அவ பேச்செல்லாம் கண்டுக்காதங்க. எதுக்குக்கா வந்திய? அதுவா என் தங்கச்சி பிள்ளைக்கு நாளை பேர் வைக்கும் குடும்பத்தோட வந்துருங்க. அப்படியாக்கா இது ஏக்கா இவ்வளவு கோவமா சொல்றியே? உங்க தங்கச்சி கூட ஏதோ சண்டை கிண்ட போட்டுட்டியலோ? இந்தா நிக்கிதுல இது மூஞ்சி பார்த்தா எப்படி சிரிப்பு வரும்? வரும்போதே 7:30 கூட்டுது. நான் சாதாரணமா தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணும் பண்ணாண்டா வீட்ல இருந்தா போதும். சிலுப்பா ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும் வந்தா போதும். என்னக்கா இப்படி சொல்றியே? நாங்க இருக்கதே 2 பேரு. எங்க வீட்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்தீங்களக்கா. என் பிள்ளைய என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? இப்படி சொல்லுவாங்கக்கா தான் உன்னை வந்து கூப்பிடக்கே வந்தேன். என் பேத்திக்கு பேர் வைக்கும்போது எல்லாரும் கூப்பிட்டேன். அவிய பேர் வைக்கும்போது என்னை கூப்பிட்டாலன்னு சொல்லுவேன் தான் கூப்பிடக்கு வந்தேன். வந்த உன் முவ குடும்பி பேச்ச நான் தாங்க முடியல. வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க. பிரியாணி எல்லாம் உண்டு. சரிக்கா வந்துறியும். நான் வாரேன். எம்மா வர வரன்னு ஓனரவே சரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட எப்படி மூஞ்ச வச்சிட்டு கூப்பிட்டுட்டு போறாவன்னு பாறா. நம்ம யாருன்னு இந்த ஃபங்க்ஷன்ல இதுக்கு காமிச்சே ஆகணும். என்னமா பண்ண போறா? பொறுத்திருந்து பாரு. ஹை நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. பொரிச்சிட்டு போய் நம்ம வளர்க்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. ஜூஜு ஏய் எங்க போற? இங்க வா பப்பி. ஓடாத இங்க வா. இந்த நாய்க்குட்டி எங்க போயிருக்கோம்? எங்கேயுமே காணோம். எங்கேயும் ஓடி போயிருச்சு. கியூட்டா இருந்துச்சே பிடிச்சிட்டு போய் வளர்க்கலாம்னு நினைச்சேன். அது வேற எங்கேயோ ஓடிருச்சு. ஒருவேளை வேற யாரோ வளர்க்குறாங்க போல. அதான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி நம்ம வீட்டுக்கு போலாம். ஜெனி ஹாய் ஜெனி, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படிங்க? அதுவா ஒரு வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா நீங்க எங்க நிக்கிறீங்க. வாட் ஏ சர்ப்ரைஸ். வேலை விஷயமா வந்தீங்களா? பஸ் காணோம். பஸ் இல்லைங்க, கார் டிரைவரா வந்தேன். காரு அதோ அந்த பக்கம் நிக்குது பாருங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, அவங்க வரதுக்கு ஏதோ ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னாங்க. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேனா டக்குன்னு இந்த பக்கம் நீங்க வரத பார்த்தேன், அதாங்க வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, உங்ககிட்ட நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன்ல, ஏன் நீங்க எனக்கு கால் பண்றதே இல்ல? அது எனக்கு உங்க காரு பஸ் எதுவும் தேவைப்படலையா, அதனால போன் பண்ணல. நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. உண்மையாதான். ஏங்க என்கிட்ட பேச இஷ்டம் இல்லையா? சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எங்க கால் பண்ணல? நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க பண்ண வேண்டியதானே, நீங்க ஏன் பண்ணல? அப்படின்னா நான் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல. சரிங்க, இனி நானே கால் பண்றேன். நீங்க பேசுவீங்கல்ல?